அண்ணே சொல்லு தம்பி. இந்த சவர்லெட் பீட் ஸ்டார்ட் பண்ண முடியலன்ட்டு ஒருத்தவங்க ஸ்கிராப் பண்ணிட்டாங்கண்ணே. சரிப்பா. அங்க இருந்து நம்ம கஸ்டமர் எடுத்துட்டு வந்து இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரிப்பா. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்ல ஸ்கிராப் தானே? தம்பி இந்த சவர்லெட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு தம்பி. ஓகேண்ணா. அதாவது ஃபர்ஸ்ட் வச்சிருந்த கஸ்டமர் ஸ்டார்டிங் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப்ல வேலைக்கு விட்டுருக்காரு. ஓகேண்ணா. அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு வயரிங் எல்லாம் பார்த்துட்டு இந்த வண்டி இன்ஜின் போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேண்ணா. கஸ்டமர் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பா மதுரைக்குள்ள விட்டுருக்காரு. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஜின் சீஸ் ஆயிருச்சு, கம்ப்ரஷன் இல்ல, இந்த வண்டிக்கு ஜாமான் கிடைக்காது, நீங்க ஸ்கிராப் பண்ணிருங்கன்றாரு. அவரு ஒரு கம்மியான விலையில ஸ்கிராப் பண்ணிட்டாரு. அங்க இருந்து ஒரு கஸ்டமர் நம்ம எடுத்து வந்தாரு, ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா செக் பண்ணோம். அவங்க பிச்சு போட்ட வயரிங், எலி கழிச்சிருந்தது எல்லாத்தையுமே வயரிங் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா செக் பண்ணணும். இந்த வண்டியில என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த பாரு இதுதான் வந்து டேங்க்ல இருக்க லோ பிரஷர் பம்ப். இந்த பம்ப்ல வந்து மெயின் ரிட்டர்ன் 2 டியூப் இருக்கும். அந்த மெயின் டியூப்ல வந்து ஒரு ஓட்டை வந்துருச்சு. ஓட்டோவும் டீசல் உள்ளவே வடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வடியறனால என்ன ஆகும், பிரஷர் வந்து ஹை பிரஷர் பம்புக்கு போகாது, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதை நம்ம மாத்திட்டா வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மாமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா. இப்ப வண்டி வந்து நல்லா இருக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்த வண்டியுமே நம்ம ஸ்கிராப் பண்ண வேணாம். அது சவர்லெட் பீட் வச்சிருக்கீங்களா, ஸ்டார்ட் ஆலையா, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, வண்டியை கொண்டு வாங்க, டைம் கொடுங்க, உங்களுக்கு சரி பண்ணி தரேன். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூண்ணா.